2016 குரூப் 4ல கேட்ட தமிழ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 25 கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம். மோசிகீரனார் உடல் சோர்வினால் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யார் அப்படின்னா சேரன் பெருஞ்சேரல் எறும்புரை. ஓகேவா? ஸோ இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின். நெக்ஸ்ட் வந்து கவுந்தியடிகள் பொறுத்துக்க கேட்டிருக்காங்க பாருங்கள். கவுந்தியடிகள் சமணத்துறவி. நேற்று தான் நம்ம கொஷின் பார்க்குறப்ப இது பார்த்துருப்போம். அடுத்தது மாதரி பார்த்தீங்க அப்படின்னா ஆயர்குல மூதாட்டி. மாதவி வந்து ஆடலரசி. கண்ணகி மாநாய்க்கனின் மகள். ஓகேவா? கோவலன் பார்த்தீங்க அப்படின்னா மாசாத்துவனின் மகன் இல்லையா? அதுதான் 3142. கடிகை என்பதன் பொருள் யாது அப்படின்னா அணிகலன். அணிகலனை தான் கடிகை அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது கொஸ்டின் பாருங்க. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படின்னு சொல்ற நூல் எது அப்படின்னா பழமொழி 400. வள்ளுவரும் தன் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து அப்படின்னு சொல்லி திருக்குறளை பாராட்டியது யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பரணர். ஓகேவா? ஸோ வள்ளுவர் அப்படின்னு பார்த்ததும் கபிலர் பரிமேலழகர் அப்படின்னு சொல்லி போட்டுறக்கூடாது. இதை பாடினது வந்து பரணர். நெக்ஸ்ட் வந்து ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி. காரியாசான் சிறு பஞ்சமூலம். கம்பர் எழுதினது சடகோபரந்தாதி. கண்ணகனார் எழுதினது வந்து புறநானூற்று பாடல். அப்போ இது 3412 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். 7வது கொஸ்டின். என் பானாக்கோ யாகிலுமுன் பற்றல்லால் பற்றிலேன். இந்த வரிகளை பாடியது யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குலசேகர ஆழ்வார். செரு அப்படிங்கிறதோட பொருள் வயல் அப்படிங்கிறது தான். திருக்குறளில் 7 எனும் எண்ணு பெயர் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா 8 குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது. கீழ்கண்ட நூற்களில் தமிழ் 3000 எனும் வேறு பெயர் கொண்ட நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ் 3000னா திருமந்திரத்தை தான் சொல்லுவோம். தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னா சேக்கிழார் அவர்கள். யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள் அப்படின்னா அரவணடிகளோட அறிவுரையின்படி தான் முதல்ல அவள் போய் பிச்சை ஏற்றாள். தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இளங்கோவடிகள். கம்பரை புரந்தவர் சடையப்பவள்ளல் இல்லையா? ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்னா ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். நடுவணரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004. குருக் மால்தோ பிராகுயி என்பன வட திராவிட மொழிகள். ஸோ இதுக்காக தான் ஒரு ஷார்ட்கட் கூட இன்றைக்கி மார்னிங் வந்து போட்டிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொன்னது யாருன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஓகேவா? திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சித்திரக்கவி. முருகன் அல்லது அழகு உரிமை வேட்டல் தமிழ் சோலை எல்லாமே அவர் எழுதினது தான். சித்திரக்கவி யார் எழுதினது அப்படின்னா திருமங்கை ஆழ்வார் அவர்கள் எழுதினது. பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுது. சூசையப்பர் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர். இது கரெக்டு. திருமந்திரம் சைவ திருமுறைகளில் 10வது திருமுறை. இதுவும் கரெக்ட் தான். சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். இதுவும் கரெக்டு. மதங்க சூழாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகளார் கிடையாது, விபுலானந்த அடிகளார். ஓகேவா? ஸோ அப்போ அது தப்பு. டி தான் ஆன்சர். தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய விருது எதுனா பாவேந்தர் விருது. ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு எதுனா 1886. மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. 24வது கொஸ்டின் பாருங்கள். சிந்தை அப்படின்னா எண்ணம். நவ்வி அப்படிங்கிறது மான். முகில் அப்படின்னா மேகம். புனல் அப்படின்னா நீர். 3 4 2 1 தான் ஆன்சர். 25. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். ஸோ ரிட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா சட்ட ஆவணங்கள். சசஷன் ஆக்ட் அப்படிங்கிறது வாரிசுரிமை சட்டம். சப்ஸ்டான்டிவ் லா உரிமை சட்டங்கள். எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னா சான்று சட்டம். ஸோ 4123 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இன்றைக்கி 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்குறோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.